எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே சீஃப் ஜோசப் விஜய் அவர் வந்து சிஎம் பொறுப்பேற்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சண்டே அதாவது நேற்றே வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பொறுப்பேற்க போகிறார் அப்படின்னு சொல்லி. அவர் கூட வந்து அந்த கோர் டீமும் வந்து 9 டிவிகே எம்எல்ஏஸ் அப்புறம் 2 காங்கிரஸ் எம்எல்ஏ அவங்கெல்லாம் கூட வந்து அந்த ஸ்பானின் அந்த இதில் வந்து தமிழ்நாட்டோட கேபினெட் மினிஸ்டர்ஸாக பொறுப்பேற்றுப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 10 o'clock வந்து அவர் இப்போ இந்த விழா பதவியேற்பு விழா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நேரம் முடிஞ்சிருக்கும். அந்த ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் சென்னையில் 7ஆம் தேதி நடக்க வேண்டி இருந்தது. இவ்வளோ நாள் வந்து அது டிலே ஆகிருக்கு. கவர்னர் ஆர்விஆர் லேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டெசிக்னேட் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் அசம்பிளி அந்த இதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து அந்த மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணோம் ஆன் ஆர் பிஃபோர் May 13th அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். என்ன சொல்லப்படுதுன்னா, விஜய் அவர் வந்து கவர்னர் சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கூட சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த சப்போர்ட்டிங் லெட்டர்ஸ் அந்த யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல் அப்புறம் அந்த லெஃப்ட் பார்ட்டிஸ் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. லோக் பவன் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் இஷ்யூ பண்ணியிருக்காரு ஆர்டரை அப்பாயிண்ட் பண்ணுறது விஜய் அந்த சிஎம் அந்த இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த மினிஸ்ட்ரி அந்த இதை கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டிவிக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்ட்டிஸ் எல்லாருமே அதில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே அங்கே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்திலேயே வந்து விஜய் டிவிக்கு தலைவர் விஜய் வந்து ஒரு லெஸ் தேன் அ வீக்கு வந்து 4 தடவை கவர்னரை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அதை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை கேட்குறதுக்கு விசிகேவும் ஐயுஎம்எல் அவங்களும் வந்து அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் நாங்கள் டிவிகேக்கு அப்படின்னு சாட்டர்டே அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ மெஜாரிட்டி வந்து 120 ஆயிருக்கு. ரிக்வயர்டு வந்து அவங்களுக்கு 118 பட் 120 ஆயிருக்கு 234 அந்த தொகுதிகளில் இருக்கிறதுல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சிபிஐயும் சிபிஎம் அவங்கெல்லாம் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரைடே அப்போவே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இந்த விசிகேவும் ஐயுஎம்எல் தான் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆதரவு அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணுறது லெட்டர் கொடுத்து யார் ஆதரவு தராங்களோ அவங்களுடைய சைன்லாம் வாங்கிட்டு அதை தான் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கணும். அது நேற்று தான் வந்து அந்த மீதி 2 கட்சிகளோட அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. டிவிகே ஃபங்க்ஷனரி ஆதவ் அர்ஜுனா அவர் தான் வந்து அந்த விசிகே லெட்டரை வந்து அங்கேருந்து வாங்கியிருக்காரு. திருமாவளவன் அவர்கிட்ட சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐயுஎம்எல்லோட நேஷ்னல் பிரசிடென்ட் காதர் மொய்தீன் அப்படிங்கிறவர் வந்து அவங்களுடைய பார்ட்டி லெட்டரை டிவிகே லீடருக்கு செங்கோட்டையன் அப்புறம் அருண்ராஜ் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. சிகே அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, கவர்னர் அந்த இதில் வந்து திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சப்போர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேபிள் அண்ட் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ்க்காக ஃபார் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட வந்து விசிகே அவங்க அந்த தலைவர் திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து டிஎம்கேவோட அலையன்ஸோடு தான் இருக்கோம். டிவிகே அந்த இதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் ரூல் இங்கே வராமல் இருக்கணும்னு தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ்-சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவருக்கும் வந்து இந்த நியூஸ் வந்து டிசிஷன் சொல்லப்பட்டிருக்கு. அவரும் வந்து பாசிட்டிவாக ஃப்ளாக் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. டிவிகே வந்து ஏர்லியராக 2 வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐயுஎம்எல் சப்போர்ட்டை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து நாங்கள் டிஎம்கேவோட தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி சாட்டர்டே அன்னைக்கு அவங்களும் வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இங்கே நம்மளுடைய கடமை என்னென்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது நம்மளுடைய ஸ்டேட்டில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பப்ளிக்குடைய அந்த எதிர்பார்ப்பு அப்புறம் பர்டிகுலராக அந்த இஸ்லாமிக் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு அந்த இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஷன் வந்து ட்ரெடிஷனை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து அந்த தேவையில்லாமல் வேறு யாராவது வந்து அந்த வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இதை ப்ராஸ்பெக்ட் இதில் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஷன் எடுத்திருக்கோன்னு.
எம்எல்ஏமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பல வருஷங்களாக லாங் ஸ்டாண்டிங்காக பார்ட்னராக இருக்கோம் டிஎம்கேவோட. நாங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம் அலியன்ஸா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. திருமா அவர் வந்து விசிகே தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அவுட் சைட் சப்போர்ட் வந்து இவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவருமே. அதுவும் இல்லாமல் திரும்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் இது ஏன் டிலே ஆயிருக்குன்னு கேட்டதுக்கு அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் பண்ணுறோம் நாங்கள் ஸ்டெபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த விசிகே அந்த திரும்ப அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ரிடென்ட் அந்த இது வந்து கிரிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணார் விஜய் டியூரிங் கேம்பெயின் டைமில் அசம்பிளி எலெக்ஷன் அந்த இது கேம்பெயின் பண்ணும்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேபினெட்டில் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அதில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவரும் வந்து சொல்லியிருக்காரு. விசிகே ஜெனரல் செக்ரட்டரி டி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. குமார் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்குன்னு தனியாக ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி செஞ்சு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹை லெவல் மீட்டிங் வச்சு எலெக்ஷன் எம்எல்ஏஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் கேட்டு தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. திரும்ப அவங்க வந்து அவர் வந்து இது டிஎம்கே சீஃபு எம்கே ஸ்டாலின் கிட்ட வந்து இந்த டிசிஷனை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காருங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிஎம் ஸ்டாலின் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு இந்த டிசிஷனை. அவர் ஆரம்பத்துலேருந்து வந்து கிளியராக தான் இருந்தார். அவர் வந்து விஜய் வந்து சிஎம் ஆறதில் எந்த ஒரு அப்டக்கலும் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து திரும்ப அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து கேபினெட் பர்த் அதாவது அமைச்சரவை அந்த இதில் வந்து நம்ம உறுப்பினர் அந்த இது ஆகணுங்கிறதுக்காக நாங்கள் நம்பகத்தன்மை இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் கொடுத்தவங்க அவங்கெல்லாம் வந்து டிஎம்கேயில் இருந்து ஆதரவை கொடுத்தவங்க அவங்க வந்து இங்கே வரும்போது அது நம்பகத்தன்மை நடக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து 30 வருஷமாக இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பெரிய லெவலில் இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் பொலிட்டிக்கல் பார்ட்டியை அப்படிங்கிறத வந்து மீட்டிங் அப்போது திரும்ப சொன்னதாக வந்து சொல்லப்படுது. அனதர் சீனியர் லீடர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமாவுக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருக்குது விஜயோட அந்த வில்லிங்னஸை அந்த பிஜேபியோட பாலிசி பற்றி பேசுகிறது அகெயின்ஸ்ட் பிஜேபி பற்றி பேசுகிறது அது ஒரு கன்சர்னாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவருடைய பேர் குறிப்பிடப்படவில்லை. இது வந்து ரவிக்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய சப்போர்ட் வந்து ஃபங்க்ஷனல் நெசசிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த இதை வந்து வேக்யூமை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஐடியாலஜி அந்த வேலிடேஷன் ஆஃப் ஐடியாலஜி அதுக்காக இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக வந்து 2 கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகேக்கு வந்து முதலே அவங்களுக்கு நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்த இது வந்து மெஜாரிட்டி ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இதை ரிஃபைன் பண்ணியிருப்போம். அதை அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற சப்போர்ட்டை வந்து நாங்கள் தவிர்த்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தவிர்க்க முடியாத காரணங்கிறனால நாங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பல தடங்கல்கள் வந்திருக்கு இவர் சிஎம் ஆறதில் விஜய் அண்ணா ஆறதுக்கு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து அவர் ஓட் செரிமனி முடிஞ்சிருக்கும் இந்நேரம். அவர் வந்து அதில் ஸ்பீச் என்ன கொடுத்துருக்காரு என்ன ஏதுங்கிறது பார்க்கலாங்க. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு எலெக்ஷன் பரபரப்பாக போயிட்டுருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி பல தடங்கல்கள் வரும் அதெல்லாம் தாண்டி தான் வரணும். நம்ம சப்போர்ட்டும் அவருக்கு தேவை. அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.